சுவிசேஷம். இந்த நாளுக்குரிய தேவ வார்த்தை. The Lord had taken away thy judgments, he had cast out thine enemy, the King of Israel, even the Lord is in the midst of thee, thou shalt not see evil any more. Zebaniah 3:15. తాను మీకు విధించిన శిక్షను యెహోవా కొట్టివేసి ఉన్నాడు, మీ శత్రువులను ఆయన వెళ్ళగొట్టి ఉన్నాడు. ఇశ్రాయేలుకు రాజైన యెహోవా మీ మధ్య ఉన్నాడు, ఇక మీదట మీకు అపాయము సంభవింపదు. జెఫన్యా గ్రంథం 3వ అధ్యాయం 15వ వాక్యం. கர்த்தர் உன் ஆக்கினியை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். செப்பனியா 3:15. அன்பின் தேவ பிள்ளைகளே, தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஒரு மனிதன் எழும்பக்கூடுமானால் கர்த்தர் உடனே இறங்கி வந்து விடுவார். பாலாக் நிமித்தம் பீலையாம் சபிக்க வருகின்றான். ஆனால் கர்த்தர் இடம் கொடுக்காதபடிக்கு தூதனை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை காத்தார். இன்றும் உங்களை காக்கத்தக்கதாக தேவன் உங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். எந்த பாலாக் உங்களுக்கு விரோதமாய் எழும்ப முடியாது, எந்த பீலையாமும் உங்களை சபிக்க வர முடியாது. கர்த்தரே அவர்களுக்கு முன்பாக நின்று யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய விரும்பினால் இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள். இது ராஜ்யத்தின் சுவிசேஷம். Thank you for watching. God bless you.